வணக்கம் தமிழ் சொந்தங்களே, தமிழ்குடி உறவுகளே. தமிழ்நாட்டை அழிக்க துடிக்கும் திருட்டு திமுகவை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% தோல்வி உறுதி. பிற மாநிலத்திலிருந்து பிளப்பு தேடி வந்தவர்கள் தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுவதும் மிரட்டுவதும் அச்சுறுத்துவதும். இதற்கு ஒரு தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு முதலமைச்சராக இருந்தால் நமக்கு பாதுகாப்பு இருக்கும். ஒரு திராவிடன் நமக்கு பாதுகாப்பு எப்போதுமே இருக்காது. இன்னைக்கு 100% குறவர் சமுதாயம் அழிந்ததற்கு காரணம் திராவிடம். 100% கோனார் அழிந்ததற்கு காரணம் திராவிடம். 100% தேவேந்திர குல சமுதாயம் அழிந்ததற்கு காரணம் திராவிடம். 100% பறையர் சமுதாயம், சம்பவ பறையர் சமுதாயம் அழிந்ததற்கு காரணம் திராவிடம். இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயம் பூரா முத்தரையர் சமுதாயம், நாடார் சமுதாயம், வெள்ளாளர் சமுதாயம், செட்டியார் சமுதாயம், மன்னார் சமுதாயம், இங்கே இருக்கிற ஆசாரி சமுதாயம், இங்கே இருக்கிற முடித்திருத்துவோர் சமுதாயம், மருத்துவர் சமுதாயம், இன்னும் எத்தனையோ தமிழ் சமுதாயம் இருக்கிறார்கள், மீனவர் சமுதாயம். இங்கே இருக்கிற அத்தனை தமிழ் சமுதாயம் அழிந்ததற்கு காரணம் 100% திராவிடம். நீங்கள் சட்டமன்ற வேட்பாளரை யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகக்காரன், கேரளாக்காரன், தெலுங்கானாக்காரன், பீகார்காரன், உத்தரப்பிரதேசத்துக்காரன், குஜராத்திக்காரன், அவன் தான் இங்கே என்ன பண்ணுவேன், எல்லா இடத்துலையும் அவன் தான் இருப்பான். அவன் தான் எம்எல்ஏவாக இருப்பேன், எம்பியாக இருப்பேன், அமைச்சராக இருப்பேன். எல்லா துறைகளிலும் அவன் தான், அரசு துறையில் முதற்கொண்டும் அவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார். அதனால் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கூட்டத்தை போடுறான், ஒரு மாநாடை போடுறான், போட்டுட்டு இங்கே இருக்கிற தமிழ் சமுதாயத்தை மிரட்டுறான். டேய், நாங்கள் தாண்டா விஜயநகர பேரரசுன்றான். நாங்கள்லாம் ஆயுதம் எடுத்தால் இங்கே இருக்கிற தமிழர்கள் தாங்க முடியாதுன்றான், இருக்க முடியாதுன்றான். அப்போ அந்த அளவுக்கு நம்மளை மிரட்டி அச்சுறுத்துகிறார்கள். அந்த அச்சுறுத்தலுக்கு காரணம் நம்ம தான். மக்கள் சரியில்லை. இந்த தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் சமுதாய மக்கள் 100% நம்ம என்ன பண்ணிடுறோம், திராவிட 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு இந்த கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு அடிமையாக மாறிடுறோம். இதை அவன் பயன்படுத்திக்கிறான். இதே இங்கே திராவிடம் என்று சொல்கின்ற இந்த திருட்டு திராவிட கூட்டங்கள் கர்நாடகாவில் போய் திராவிடன் என்று சொன்னால் அங்கே இருக்கிற காலில் கிடப்பதை கலட்டி அடிப்பான். அதே ஆந்திராவில் போய் சொன்னால் அங்கே இருக்கிற காலில் கிடக்கிறத கலட்டி அடிப்பான். கேரளாவில் போய் திராவிடன் என்று சொன்னால் அங்கே இருப்பவன் கலட்டி அடிப்பான். இதே மாதிரி வட மாநிலங்களில் போய் நான் திராவிடன் என்று சொன்னால் அவன் காலில் கிடப்பதை கலட்டி அடித்து விரட்டுவார்கள். நம்ம தான் என்ன பண்ணுறோம், காலில் கிடக்கிறத கலட்டி ஓரமாக வைக்கிறோம். அதை நம்ம எடுத்து அடித்து விரட்டினா இங்கே திராவிடன் எவனும் சொல்ல மாட்டேன். டேய், நான் தமிழன்டா, இது தமிழ் மண்ணுடா, இங்கே யாரா நீ திராவிடன் என்று சொல்வது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலில் கிடக்கிறத கலட்டி அடித்து விரட்டாமல் இங்கே தமிழ்நாட்டை தமிழன் ஆள முடியாது. வர்றவனெல்லாம் திராவிடம் என்ற போர்வையில் இந்த தமிழ் சமுதாயத்தை அழித்து கொண்டிருக்கிறார். அதுபோல் ஒட்டுமொத்த கோனார் சமுதாயத்தை கொத்தடிமையாக வைத்திருக்கும் இந்த பெரிய கருப்பன், திருப்பத்தூர் தொகுதியில் இருக்கிற பெரிய கருப்பன் பணத்திற்காக ஒரு இனத்தவே காட்டி கொடுக்கிற நபர் தான் 1ஆம் நம்பர் அயோக்கியர்கள் பெரிய கருப்பன். அதே போல்தான் இந்த ஒட்டுமொத்த கோனார் சமுதாயத்தை அடகு வைத்து பிளப்பு நடத்தும் ராஜகண்ணப்பன், முதுகுளத்தூர் தொகுதி சட்டமன்ற வேட்பாளர், இப்போ அமைச்சராக 1ஆம் நம்பர் அயோக்கியன். இந்த சமுதாயத்தை ஏமாற்றுவது, இந்த தமிழ் சமுதாயத்தை ஏமாற்றி பிளப்பு நடத்துகிற ஒரு கேவலமான மனிதர் தான் இந்த ராஜகண்ணப்பன். அதே மாதிரி மதுரை கிழக்கு தொகுதியில் இருக்கிற அமைச்சர் மூர்த்தி தமிழ் சமுதாயத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ, இந்த கோனார் சமுதாயத்தை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ, குளிக்காமல் கூட பனியனை போட்டுக்கிட்டு அழகுமுத்துக்கொண்டு படத்தை வச்சு கும்பிட்ட ஒரு ஈனப்பிறவி தான் அமைச்சர் மூர்த்தி. ஓட்டு வாங்கையில் மட்டும் கோனாரோடைய காலை நக்கி பிழைக்கிறது. கோனார் கால் மாமன், மச்சான், பங்காளி, சித்தப்பாண்டு போயிட்டு காலில் விழுகிறது. இந்த கோனார் தயவு இல்லைன்னா நான் கிழக்கு தொகுதியில் ஜெயிக்க முடியாது, உங்கள் காலை காட்டுங்க, நான் காலில் விழுகிறேன்.
இன்றைக்கி நான் கோடி கோடியாக பணம் கொள்ளையடிக்கிறேன், கோடி கோடியாக என்கிட்ட சொத்து இருக்குதுன்னா அதுக்கு காரணமே இந்த கோனார் சமுதாயம் போட்ட பிச்சை தான். அப்படிப்பட்ட நபருக்கு வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஓட்டு கூட இந்த தமிழ் சமுதாயம் போடக்கூடாது. அதே மாதிரி ராஜகண்ணப்பன் உண்மையிலே நேர்மையான நபர் இல்லை, ஒன்றாம் நம்பர் திருட்டு, அனைத்து ஊழலையும் செஞ்சுடுத்தான் அதிமுகவிலிருந்து ஓடிய வந்தார். கோடி கோடியை கொள்ளையடிச்சிட்டு நெடுஞ்சாலைத்துறை, போக்குவரத்துறை, மின்சாரத்துறை அமைச்சர் என்று சொல்லிவிட்டு அதில் பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு அந்த பணத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஜாதி கட்சியை ஆரம்பித்தார். அந்த ஜாதி கட்சியை ஒழுங்காக வச்சுக்கிறல, அதையும் கலைச்சிட்டு திமுகவில் ஒரு சீட்டு கொடுப்பானா, அதிமுகவில் ஒரு சீட்டு கொடுப்பானான்ட்டு அவங்க வீட்டு வாசலில் போய் நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு கிடக்கிறது. கடைசி வரைக்கும் திமுகவுடைய கொத்தடிமை, இல்லைன்னா அதிமுகவுடைய கொத்தடிமை, இந்த ரெண்டு கொத்தடிமையாகவே வாழ்ந்தவர் தான் இந்த ராஜகண்ணப்பன். இதனால் ஒட்டுமொத்த கோனார் சமுதாயமும் அழிஞ்சு போச்சு. அவர் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் எக்மூரில் செலவு எப்போயா வச்ச, நீ என்ன அப்பே வீட்டு காசுலையா வச்ச, இல்லை நீ கோடி கோடியாக அது பண்ண, பூரா இந்த கோனார் சமுதாயத்தை ஏமாற்றி பிழப்பு நடத்தின நபர் தான். அதனால் மக்கள் விழிப்புணர்வோடு இருங்கள். அரசியல் அதிகாரத்தை பெறணும். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை தோற்கடிப்போம், பெரிய கருப்பனை தோற்கடிப்போம், ராஜகண்ணப்பனை தோற்கடிப்போம், அமைச்சர் மூர்த்தியை தோற்கடிப்போம், காதர் பாட்சா முத்துராமலிங்கத்தை தோற்கடிப்போம். இன்னும் ஆதிக்க ஜாதி வெறி பிடித்த கூட்டத்தை வேறறுப்போம். தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழ் தேசியம் வெல்ல வேண்டும். தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக மதுரை கிழக்கு சட்டமன்ற வேட்பாளராக நிற்கிறேன். என்றும் உங்களுக்காக பாடுபடுவேன். நன்றி, வணக்கம்.